கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நமக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கா அப்படி சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லைங்களா? எங்க இருந்து பேய் பிடிச்சது? நாங்கெல்லாம் பேய் பிடிச்சு ஆடிக்கிட்டா இருக்கோம். ஆனா பேய்னா என்ன, பேய் எங்க இருக்கு, அதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒத்துக்குவோம், நமக்குள்ள பேய் இருக்கு, நாங்க பேய் பிடித்தவர்கள் தான் ஒத்துக்குவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பேய் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது சுடுகாட்டிலேயோ மற்ற இடங்களிலேயோ இருளிலேயோ எங்கேயுமே இல்லை. பேய் நம்ம சரீரத்துல தான் இருக்கு. நம்ம எரிச்சலாய் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, பொறாமையாய் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, அது கூட பேய் தான். பேராசையாய் நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை பேய் தான். இவங்க கெட்டு போகலையேன்னு நம்ம மனசார ஒரு நிமிஷம் நினைத்தாலும் அதுவும் பேய் தான். அப்போ பேய் பிடிச்சிருக்குதான்னு கேட்டாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துர்குணங்கள் தான் நமக்கு பேயா இருக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதங்களையும் கெடுக்கிறதா இருக்கு. அப்போ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது பேய்னு ஓகே நம்ம கத்துக்கிட்டோம். அப்ப இது எப்படி விலக்கி கொள்கிறது, இந்த பேயை எப்படி விரட்டுறது, எப்படி மேற்கொள்றது, எப்படி நம்ம வாழ்க்கையை ஆனந்தமாய் வாழ்கிறதுன்னு பார்க்கலாம். யோவேல் 2:12 வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பேயை விரட்டுறதுக்கு நாம நல்ல 3 நேரம் சாப்பிட்டுட்டு சுத்தினா விரட்டவே முடியாது. நல்ல உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் திரும்பினா நம்ம சரீரத்துல இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த வேண்டாத குணங்களாகிய பேய்களை தேவன் விரட்டுகிறது சர்வ நிச்சயமா இருக்கு. அப்ப அது விலகி போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியானவர்களாய் மாறிடுவோம். பேய் இல்லாதவர்கள் விடுதலையானவர்கள். அப்ப நம்ம விடுதலையாவோம். கர்த்தர் நமக்கு இந்த காரியத்துல உதவி செய்வார்.